புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கையடக்கமான செல்போனுக்குள்ளேயே முடங்கி போயிட்டதுனால கண்ணுக்கு முன்னாடி சக மனிதனை ஒருத்தர் கொல்றப்ப கூட ஓடி போய் தடுக்காம செல்போன்ல வீடியோ எடுக்கக்கூடிய மனநோயாளிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டு விதமாக பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய சாலையில தடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்துல கணவனே மனைவியை கத்தியால குத்தி கொலை செய்த பதைக்க வைக்கக்கூடிய பகீர் சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த சமூக கட்டமைப்பின் முதுகெலும்பாக திகழ்ந்து வரும் கூட்டு குடும்பங்கள் சிதறுவதால் ஏற்படும் விபரீதங்கள் ஏராளம். அப்படித்தான் காதலித்து திருமணம் செய்த தம்பதியினர் தனியாக வசித்து வந்த நிலையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட விரிசலின் முடிவில் கட்டிய கணவனே மனைவிக்கு யமனாக மாறிய சம்பவம் பொள்ளாச்சியை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையே அதிர வைத்து உள்ளது. ஆம், பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியைச் சேர்ந்தவரான பெயிண்டிங் வேலை செய்து வரும் பாரதியும் அதே பகுதியைச் சேர்ந்த நிவேதாவும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து உள்ளனர். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வருட காலமாக கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவேதா தன்னுடைய 2 குழந்தைகளுடன் ஏபிடி சாலையில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்து உள்ளார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்காக சென்று கொண்டிருந்து உள்ளார். அப்போது அங்கு வந்த பாரதி நிவேதாவை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டு உள்ளார். அதில் நிவேதா அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் ஆத்திரமடைந்த கணவன் பாரதி நிவேதாவை பின்தொடர்ந்து சென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி உள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் தடுக்க முற்பட்ட போது அவர்களையும் மிரட்டிய பாரதி மனைவி நிவேதாவை கொடூரமாக துடிதுடிக்க கத்தியால் சரமாரியாக குத்தியதோடு மட்டுமின்றி குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டிருந்தவரை மீண்டும் இழுத்து அருகில் இருந்த கால்வாயில் தள்ளி கழுத்தில் காலை வைத்து மிதித்து உள்ளார். இதில் படுகாயமடைந்த ஸ்வேதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது அங்கு இருந்த மக்கள் இருந்தும் கூட யாருமே காப்பாற்ற எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்து உள்ளனர். இந்த சம்பவத்தை பயன்படுத்தியே பாரதி அவரது மனைவி நிவேதாவை கொடூரமாக கொலை செய்து உள்ளார். அதன் பின்னர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற பாரதியை பிடித்து வைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து விரைந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாரதியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பார்க்குறோம், எத்தனையோ திரைப்படங்களை பார்க்குறோம், எத்தனையோ தொலைக்காட்சியில் பார்க்குறோம், சீரியல்லாம் பார்க்குறாங்க, நிறைய காட்டுறாங்க. ஒரு தம்பதிகள் பிரிஞ்சு போனால் எப்படி சேர்த்து வைக்கிறாங்க, திரைப்படங்கள் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு மோசமாக போகுதுன்னுலாம் காட்டுறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அந்த கொடூரமான அந்த காட்சியை பார்க்குறப்ப உண்மையிலே நமக்கெல்லாம் ஈரக்குலையே நடுங்கிற அளவுக்கு இருக்குது. பொள்ளாச்சி பகுதியில் பட்ட பகல இந்த மாதிரி ஒரு செயல் நடக்குது. இன்னி காலப்போக்கில் இந்த மாதிரிலாம் நடைபெறாமல் கணவன் மனைவின்னு ஒரு பிரச்சனை வந்தால் இல்லை ஒரு சந்தேகத்தின் பேரில் புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை இருதரப்பாரை வச்சு அழைச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வாழ்கிறதுக்கான வழிமுறை செய்யணும். இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களும் தன்னை மாற்றிக்கணும், தன் நிலையை திருத்திக்கணும். ஏன்னு கேட்டால் அவருக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து இன்னொரு இளைஞர் இன்னொருத்தர் இதே மாதிரி செய்யணுங்கிற எண்ணத்தையும் ஆர்வத்தையும் தூண்டி விட்டுறக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய கோபம், கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சிடுறாங்க. அப்படிங்கும்போது பின்னாட்களில் 2வது வருத்தப்படுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துடைய அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுறாங்க. செஞ்சிட்டுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துடைய அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இன்றைக்கி மனிதனிடத்தில் சக்தி இல்லாமல் போயிருச்சா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. இதெல்லாம் ரொம்ப அந்த அதாவது ஆண்களிடத்துலையும் சரி பெண்களிடத்துலையும் சரி இன்றைக்கி போதை வஸ்துக்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் இன்றைக்கி எல்லா நாடுகள்லேயுமே பரவலாயிருச்சு.
சின்ன சின்ன பையங்கள்லாம் வந்து போதைக்கு அடிமையாகிறதும், சின்ன சின்ன பெண்கள் குடிக்கிறதும், ஸ்கூலுக்கு போகிற பெண்கள் எல்லாம் இந்த மாதிரியான ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு. அதனால் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் மேலே கவனம் செலுத்தணும். அருகாமையில் உள்ளவங்களும் தங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு கண்காணிப்போடு அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. மனிதநேயம் மரணிச்சு போயிடுச்சா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுப்பியிருக்கு இந்த ஒரு சம்பவம். பட்டப்பகல்ல பொதுமக்கள் முன்னாடியே ஒரு பெண்ணை ஒருத்தர் துடிக்க துடிக்க கத்தியால குத்தி கொலை பண்ணப்போ அங்கிருந்த பொதுமக்கள் ஏதாவது பண்ணி அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி எடுக்காம செல்போன்ல வீடியோ பதிவு செய்த ஒரு வருத்தமான காட்சி அரங்கேறியிருக்கு. அதே நேரத்தில் மனம் விட்டு பேசி புரிய வைக்க வேண்டிய குடும்ப பிரச்சனைகள் இப்போ கொலையில தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வேதனையான ஒன்று. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.